இது போன்ற திட்டங்களுக்காக மக்கள் தியாகம் செய்யணும் பாஜக சொல்லுவாங்க அவங்க செய்யட்டுமா ஏங்க என்னங்க தியாகம் இதை விட மோசமான வார்த்தை எதுவுமே கிடையாது. தியாகம் என்ன செத்து போலாமான்னு கேட்கிறேன். இந்த ரெண்டு நாட்டுகளுக்கு நடுவில் போர் வருதல், இந்த போரை நிறுத்தறதுக்கு ஒரு சிம்பிளான லாஜிக் சொல்லட்டுமா? ராணுவ வீரர்களுக்கு கையில் இருக்கிற துப்பாக்கி எல்லாம் வாங்கி இந்த பார்லிமெண்ட்லயும் சட்டசபையில இருக்கிற மந்திரிக எம்எல்ஏக்கு கையில கொடுத்து நீ போய் சண்டை போடணும் உடனே போர் நின்று மக்களை பாதிக்கிற எந்த திட்டமா இருந்தாலும் அந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாலும் கூட அந்த பகுதியில் வாழும் மக்கள் அங்க ஆட்சேபனை தெரிவித்தால் நிச்சயமா அந்த திட்டத்தை கைவிட வேண்டும். எனக்கு நான் பெரிய தொழில்நுட்ப நிபுணர் கிடையாது, ஆனா அதை பத்தி நான் படிச்சேன், பத்திரிகையில வந்த விஷயங்களை படிச்சேன், அதனுடைய பாதிப்பு தெரிஞ்சது. அந்த பாதிப்பு உண்மையாக இருந்தால் அது ஒரு கடுமையான கொடூரமான பாதிப்பா இருக்கு. அதனால் அந்த திட்டத்தை உடனே கைவிட வேண்டும். நெடுவாசலில் போராடும் அனைத்து போராட்ட குழுவிற்கும் என்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா கலந்துக்குவேன். எனக்கெல்லாம் சுருக்கமா ஒரே விஷயம் தாங்க சொல்ல தெரியும். மக்களை பாதிக்கும் விஷயம், அதுவும் அடித்தட்டு மக்களை பாதிக்கிற எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. அது நாட்டுக்கு இப்படி நல்லது நடக்குது அப்படி நல்லது நடக்குதுங்கிறதுக்காக ஒரு சராசரி மனிதர்களை பலியாக்க கூடாது, அவருடைய வாழ்வாதாரத்தை பலியாக்க கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அத எந்த செய்தியா இருந்தாலும் எதை நோக்கி பயணிச்சாலும் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே ஏழை எளிய மக்களுடைய நலன் தான். ஒரு திட்டம் போடுறோம் அப்படின்னா அதுல அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத முதல் அப்ரோச். மற்றபடி பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் இவ்வளவு சம்பாதிக்கலாம் அவ்வளவு சம்பாதிக்கலாம் அதுல இவ்வளவு மின்சாரம் கிடைக்கும் இந்த வியாக்கியானத்துக்கெல்லாம் நான் தயாரா இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு நன்மை கிடைக்குமா, கிடைத்தால் நல்ல திட்டம், அவர்கள் பாதிக்கப்படுவார்களா, பாதிக்கப்பட்டால் அது மோசமான திட்டம். அவ்வளவுதான். என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷனுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அதைத்தான் அரசாங்கம் மாட்டி யாரா இருந்தாலும் அதை கடைபிடிக்கும். இந்த ஸ்டேட் சென்ட்ரல் எல்லாருமே மக்களால் உருவாக்கப்பட்டதுதான். அதனுடைய மக்களுடைய உணர்வுகளை மறிக்கணும், அதுதான் முக்கியம் கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட்டுக்கு யார் உருவாக்குனது? மக்கள் உருவாக்குனாங்க. அப்ப இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் தானே. மக்களுக்கு என்ன நல்லது நடக்கு, மக்களுக்கு எது செஞ்சா நல்லதோ அதை செய்யணும், அவ்வளவுதான். வேற அதுல எந்த விதமான உள்நோக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுவரைக்கும் அவங்க மக்களை மதிச்சிருந்தாங்க இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? இனிமேலையாவது மதிக்கணும். என்ன இப்போ முதல்ல மாதிரி இல்லை. இன்னைக்கு இளைஞர் சமூகம் மாணவர் சமூகம் இந்த களத்தில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த திட்டங்களை பற்றி ரொம்ப தெளிவா தெரியும். இதை மேம்போக்கா அவங்க பேசிட்டு மேம்போக்கா இதுல போராட்டத்தில் இறங்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இறங்குவாங்க. அதனால இனிமே அல்ப சொல்பமா அப்படியே மக்களை மேய்ச்சிக்கிட்டு போலாம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்காத விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம் படித்த இளைஞர்களும் மாணவர்களும் ஒவ்வொரு நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா என்னைய மாதிரி ஆட்களுக்கு அவங்கதான் வழிகாட்டி. உண்மை சொல்றேன். ஏன்னா நம்ம என்ன எப்போ படிச்சோம், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் நடிக்க மாட்டோம் இல்லையா? அவங்களுடைய கருத்துக்கள் தான் இப்ப எங்களை வழிகாட்டி நடத்திக்கிட்டு